நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். கிரிவல பாதையின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆன்மா அண்ணாமலையாரோட உறவாடணும். அதுக்கு தான் நம்ம கிரிவல பாதை நடந்து வர்றது. அது பௌர்ணமி, அமாவாசை நீங்கள் என்ன வேணால் சொன்னாலும், எவன் ஒரு இறைவனோட உறவாட நினைக்கிறானோ அவனுக்கு தான் இங்கே திருவண்ணாமலையே. பொன், பொருள், சுகம் வேண்டி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அது பல வகையான கோயில்கள் இருக்குது. ஆனால் கிரிவல பாதையில் நீங்கள் நடக்கும்போது தனிமையில் நடக்கணும். கணவன் மனைவி வந்தாலும் 10 அடி இடைவெளி விட்டு தனிமையில் நடந்து அண்ணாமலையரை பார்த்து அண்ணாமலையை லவ் பண்ணணும், அண்ணாமலையார்கிட்ட பேசணும். அதுதான் திருவண்ணாமலை உண்மையான நோக்கமே தவிர, நம்ம ஒன்றா 10 பேர் சேர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு செல்ஃபி இன்ஸ்டாவில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கான இடம் கிடையவே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் இங்கே வேணும்னு தேடி வர்றது மிகவும் தவறு. எனக்கு எதுவுமே வேணாம், அண்ணாமலையான நீ தான் வேணும்னு சொல்கிறவங்க தான் அண்ணாமலை கரெக்டு. அதுதான் பல துறவிகள் இங்கே தவம் கிடக்குறாங்க. அதனால் இந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு திருவண்ணாமலை வாங்க. பல வகையான மாற்றங்கள் நடக்கும்.